ஹை சப்போர்ட்டர்ஸ் 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ்லாம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த உலகம் தான் கார்ட்டூன் உலகம். அந்த உலகத்துல ஹங்காமா, சுட்டி டிவி, போகோ சேனல் ஏகப்பட்ட சேனல் இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய மெமரிஸ் கிரியேட் பண்ண சேனல்னா அது ஜெட்டிக்ஸ் தான். சொல்ல போனா எந்தெந்த கார்ட்டூன்ஸ் எந்தெந்த டைம்ல எத்தனை மணிக்கு போடுவான், சனி ஞாயிறானா என்ன ப்ரோகிராம்ஸ் போடுவான், அதை முதற்கொண்டு எல்லா ஸ்லாட்டுமே நமக்கு வந்து பக்காவா தெரியும். டைம் டேபிள் போட்டு வச்சிருப்போம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு கார்ட்டூனுக்கு வெறியங்களா இருந்திருப்போம். பவர் ரேஞ்சர்ஸ்ல இருந்து டிராகன் பூஸ்டர் வரை, டோரால இருந்து பூக்கா வரை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சிருப்போம். அப்படி ஒரு காலத்துல தான் வாழ்ந்தவன் நம்ம. வளவளன்னு இருக்காம இந்த வீடியோல ஜெட்டிக்ஸ்ல போட்ட ஃபேவரட் கார்ட்டூன்ஸோட ஒரு சிலதை நம்ம பார்ப்போம். ஜெட்டிக்ஸோட கார்ட்டூன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெட்டிக்ஸோட ஒரு குட்டி வரலாறு பார்க்கலாம். சின்னதா முடிச்சிடுறேன். குழந்தைகளுக்கு ஃபாக்ஸ் கிட்ஸ்னு ஒரு சேனல் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த சேனல் வந்து பெரிய ஒரு லாஸ் ஆனதுனால அந்த சேனலோட அமெரிக்கா ரைட்ஸ வந்து டிஸ்னிக்கு வந்து கொடுத்துறாங்க. டிஸ்னி வந்து என்ன பண்றான்னா அதோட நேம் மாத்திரா 4 கிட்ஸ் நேம மாத்தி ஒரு சேனலை உருவாக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்னியும் ஃபாக்ஸ் கிட்ஸும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஜெட்டெக்ஸ்னு சொல்லி 2004ல February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜெட்டெக்ஸ் நல்லா போக அவங்களுக்குன்னு தனியான ஷோஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஒரு ஷோனா சூப்பர் ரோபோ மங்கி டீம் ஹைப்பர் போஸ்கோ. அதுதான் இவங்க ஃபர்ஸ்ட் உருவாக்குன ஒரு கார்ட்டூன். அதுக்கப்புறம் நல்லா போக உடனே நம்ம டிஸ்னி என்ன பண்றான்னா அவங்களோட பிராண்ட உள்ள இருக்க ட்ரை பண்றானுங்க. அதான் காலையில வந்து டூன் டிஸ்னியாவும் நைட் வந்து ஜெட்டிக்ஸாவும் இருக்கும். அவன் டூன் டிஸ்னில ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் போட்டு அதுல நிறைய கார்ட்டூன்ஸ் ஃபேவரட்டா இருந்தாலும் ஜெட்டிக்ஸ் போன அளவுக்கு அந்த டூன் டிஸ்னி வந்து நிறைய பேர் பார்க்கல. அதனால அவன் என்ன பண்றான்னா காண்டான டிஸ்னி ஜெட்டிக்ஸ் அண்ட் டூன் டிஸ்னி ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி டிஸ்னி எக்ஸ்டின்னு சொல்லி மாத்தறான். அதுக்கப்புறம் இந்த ஜெட்டிக்ஸோட வரலாறே முடிஞ்சிருச்சு. டிஸ்னி எக்ஸ்டியா தான் இப்பவும் ஓடிட்டு இருக்கு. அந்த டூன் டிஸ்னில ஏகப்பட்ட ஃபேவரட் கார்ட்டூன்ஸ் போடுவாங்க. டிமோன் அண்ட் பும்பா, டார்சானு, லயன் கிங் அந்த மாதிரி டிஸ்னி மூவி ரிலேட்டட் கார்ட்டூன்ஸா போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஜெட்டிக்ஸ்ல பார்த்தா இவனுங்க வேற மாதிரி இந்த கூஸ் பம்ப்ஸ், மார்டின் மிஸ்ட்ரி, சூப்பர் மங்கி ரோபோட், அப்புறம் கெட்டிடி அந்த மாதிரி ஏகப்பட்ட ஷோஸ் போயிட்டு ஜெட்டிக்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இதுதான் ஒரு ஜெட்டிக்ஸான ஒரு குட்டியான வரலாறு. இப்ப நான் சொன்ன மாதிரியே டாப் லிஸ்ட் ஆஃப் ஜெட்டிக்ஸ் ஷோஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூப்பர் ரோபோட் மங்கி டீம் ஹைப்பர் ஃபோர்ஸ் கோ. நம்ம ஜெட்டிக்ஸ் உருவாக்குன ஃபர்ஸ்ட் கார்ட்டூன். இந்த கார்ட்டூன் வந்து 2003ல இருந்து 2009 டைம்ல போட்காஸ்ட் பண்ணாங்க. ஈவினிங் ஸ்டார்ட்ல வந்து மேக்ஸிமம் போடுவாங்க. இதோட ஸ்டோரி என்னன்னா சீரோன்னு ஒரு பையன் வந்து ஒரு பழமையான சூப்பர் ரோபோட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அதுல தூங்கிட்டு இருந்த 5 ரோபோட் மங்கி வந்து உயிர் பெற்று வராங்க. அந்த மங்கிஸ்லாம் அனாட்யூரி, நோவா, ஸ்ப்ரக்ஸ், ஜிப்சன், ஓட்டோ எல்லாருமே சேர்ந்து சுகர்ஜூம் சிட்டிய வந்து ஒரு ரகசிய வில்லன் ஸ்கெலிட்டன் கிங்ட இருந்து காப்பாத்துறதா கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல இருக்க பவர்ஸ், ஒவ்வொரு மங்கீஸ்க்கு இருக்கிற பவர்ஸ் எல்லாமே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இதோட ஸ்டோரி லைனும் ஒவ்வொரு எபிசோடுக்கும் சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இங் யாங் யோ 2007ல இருந்து 2009 வரையும் ஜெட்டிக்ஸ்ல வந்து பிராட்காஸ்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு காமெடி டைப் கார்ட்டூனு. எபிசோடு வந்து 65 எபிசோடு இருக்கு. 3 சீசனா வந்து வந்திருக்கு. 2 ராபிட் சிப்லிங்ஸ். ஒன்னு வந்து இன் ரொம்ப டிசிப்ளினான ஒரு ராபிட், இன்னொன்னு யாங் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஃபைட்டர். அவங்க 2 பேரையும் மாஸ்டர் யோ பழைய பாண்டா சென்சை ஊஃபு அவங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ வந்து கத்து கொடுக்குறாங்க. அந்த வில்லேஜ்ல இருக்கிற வில்லன்ஸ இங் யாங்க வந்து சண்டை போட்டு எப்படி அடிச்சு கொள்றாங்க, அடிச்சு விரட்டுறாங்க கதை. ரொம்ப காமெடியா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இதுல மெயின் வில்லன்ஸ்னா யாருன்னா காரல் த ஈவில் காக்ரோச் விசார்டு, அல்டிமூஸ், பென்னி ஈவில் வெர்ஷன், ஜார்னாட் யாங்கோட ரோபோட் காப்பி. நல்ல காமெடி, டைமிங் சென்ஸ் காமெடியில யூஸ் பண்ணிருப்பாங்க. பயங்கரமா இருக்க ஒரு கார்ட்டூன். நெக்ஸ்ட் ATOM ஆல்பா டீன்ஸ் ஆன் மிஷின்ஸ். இது வந்து 2005ல இருந்து 2009 வரை கேஸ்ட் பண்ணாங்க. பவர் ரேஞ்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர ஸ்லாட்ல இந்த ATOM வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இதோட ஜெண்டர் என்னன்னா ஆக்ஷன், ரேசிங் அண்ட் சயின்டிஃபை. இதோட ஸ்டோரி என்னன்னா 5 டீனேஜர்ஸ் லீ, ஹாக், ஏக்சல், கிங், ஷார்க் ATOMங்கிற ஒரு டீமை உருவாக்கி ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் ரேசிங்க வந்து பண்றாங்க. இதோட வில்லன் ஒரே வில்லன் தான், மிஸ்டர் பெயின், அலெக்சாண்டர் பெயின். அவரோட பேக் ஸ்டோரி உண்மையாலுமே சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. அலெக்சாண்டர் பெயின் செபாஸ்டியன் ஆக்சலோட அப்பா. கவர்மெண்ட் ஸ்பையா வந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு இடத்துல ஒரு நியூக்ளியர் பாம் வந்து வெடிச்சு அந்த டைம்ல வந்து செபாஸ்டியன் வந்து இறந்துறாரு. இவருக்கு வந்து அந்த கேஸ் வந்து உடம்புல பூந்து அந்த நெர்வ்ல டேமேஜ் ஆயிருது. செபாஸ்டியனோட சாவுக்கு காரணம் சொல்லி இவரை பிடிச்சி ஒரு ஜெயில போட்டுறாங்க. இதனால அவர் விரக்தி அடைஞ்ச இவர் என்ன பண்றாருன்னா கிரிமினல் டீமுக்கே பாஸ் ஆகுறாரு. இவருக்கு அந்த கேஸ் உள்ள போனதால ஒரு பவர் வந்துருது. இவர் உடம்புல இருக்கிற ஒரு பெயின் வலியை வந்து வேற ஒருத்தருக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியும். எப்படின்னா அவங்க தொடர்ந்து மூலியமா இவர் உடம்புல ஏதாவது அடிபட்டு வலி வந்துச்சுன்னா அந்த பெயினை வந்து அப்படியே வேற ஒரு மனுஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. உண்மையாலுமே இந்த கான்செப்ட் சூப்பரா இருக்கு. வித்தியாசமான கான்செப்ட்ல கொடுத்த ஒரு கார்ட்டூன் தான். ATOM டீமுக்கும் உலகத்தையே அழிக்க நினைக்கிற பெயினுக்கும் 2 பேருக்கு நடையில நடக்கிற ஒரு ரேசிங் ஆக்ஷன் பேஸ்டு சயின்டிஃபை
கார்ட்டூன் தான் இந்த ATOM. பவர் ரேஞ்சர்ஸ் பத்தி பேசாம இருந்தா இந்த வீடியோ வந்து முழுமையா அடையாது. பவர் ரேஞ்சர்ஸ் ஏகப்பட்ட பவர் ரேஞ்சர்ஸ் இருக்கு. டைனோ தண்டர், SPD, மிஸ்டிக் ஃபோர்ஸ், ஜங்கிள் ஃபியூரி, டைம் ஃபோர்ஸ்னு ஏகப்பட்ட பவர் ரேஞ்சர்ஸ் தமிழ் டப்ல வந்து போட்டிருப்பாங்க. பவர் ரேஞ்சர்ஸ் பத்தி நான் தனி வீடியோல போடுறேன். ஏகப்பட்ட பவர் ரேஞ்சர்ஸ் லிஸ்ட் இருக்கு. இந்த வீடியோல பேசினா பேசிக்கிட்டே நம்ம இருப்போம். நான் எப்பயுமே ரெட் ரேஞ்சர் ஃபேன் தான். நீங்க எந்த ரேஞ்சர் ஃபேன் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பூக்கா 2006ல இருந்து 2009 வரை டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதோட ஜெண்டர் என்னன்னா காமெடி பிளஸ் நிஞ்சா பேரடி. 39 எபிசோட்ஸ் அதுல இருக்கு. சின்ன சின்ன ஷார்ட் செக்மெண்டா போடுவாங்க. இது வந்து பவர் ஆஃப் கேர்ள்ஸ் மாதிரியே ஃபீமேல் லீடு கார்ட்டூன் தான். பூக்கா வந்து ஒரு கியூட்டான ஓவர் பவர்டு கேர்ள். காரு வந்து ஒரு சைலண்ட் நிஞ்சா. பூக்கா வந்து காருவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்ன முயற்சி எல்லாம் பண்றாங்க, காரு இம்ப்ரெஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ண கதை தான். அந்த வில்லேஜ் அட்டாக் பண்ற வில்லன்ஸை எப்படி அடிச்சு பறக்க விடுறாங்க, அதுக்கப்புறம் பூக்கா வந்து அந்த காரு அந்த பையனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னென்ன சுட்டித்தனமா பண்றாங்க, அந்த காருவை எப்படி ப்ரொடக்ட் பண்றாங்கன்னு காமிக்கிற லவ் ஆக்ஷன் காமெடி கார்ட்டூன் தான் இந்த பூக்கா. ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பூக்கா பொண்ணை பாக்குறப்பெல்லாம் நமக்கு இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேர் கொடுப்பாங்க அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு. 90s கிட்ஸ் நம்மளா பாவண்டா. நெக்ஸ்ட் போக்கிமான். போக்கிமான் வந்து ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் நெட்வொர்க்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. 2003ல இருந்து 2007 வரையும். அதுக்கப்புறம் ஹங்காமா சேனல்ல கொஞ்ச நாள் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெட்டிக்ஸ் டிஸ்னி XD வந்து வாங்கி டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எபிசோட் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஃபியூ எபிசோட்ஸ் தான். இதான் ஒரு சீசன் தான் திருப்பி திருப்பி போட்டிருப்பாங்க. இதோட ஸ்டோரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சிம்பிளா சொல்றேன். ஆஷ்ங்கிற ஒரு பையனுக்கு போக்கிமான் மாஸ்டர் ஆகணும் ஒரு கனவு. அவன் ஃபர்ஸ்ட் டேலயே வந்து பிகாச்சு வந்து பிடிச்சிடறான். பிகாச்சுக்கும் ஆஷுக்கும் உள்ள ஒரு தொடர்பு, அவங்க 2 பேர் சேர்ந்து என்னென்ன பண்ணாங்க, மத்த போக்கிமான்ஸை பிடிச்சாங்களா, அவங்களோட பயணம் என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போற கதை தான் இந்த போக்கிமான் கதை. இவங்களுக்கு எதிரான டீம் ராக்கெட். இவங்க வந்து அந்த போக்கிமான்ஸ் எல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எல்லா டைமும் தோத்துதான் போவாங்க. ஆஷ்க்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நியூ போக்கிமான்ஸை கொண்டு வந்தாலும் ஒரு ஓஜி டியோனா இந்த ஆஷ் அண்ட் பிகாச்சு தான். பிகாச்சுக்கு ஏகப்பட்ட தனி ஃபேன்ஸே இருக்காங்க. பிகாச்சு ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஷுரிகன் ஸ்கூல் 2016ல இருந்து 2009 வரையும் பிராட்காஸ்ட் பண்ணாங்க. இது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ்டான கதை. இதுல ஒரு 26 எபிசோட்ஸ் இருக்கு. எய்சன் கபுராகின்னு ஒரு சாதாரணமான பையன் வந்து நிஞ்சா ட்ரைனிங்ல வந்து சேர்றதுக்காக ஷுரிகன் ஸ்கூல் அகாடமில சேர்றாங்க. அந்த இடத்துல அட்மிஷன் போட்டு நிஞ்சா கத்துக்கணுங்கிறது அவனுக்கு ஒரு ஆசை. அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் ஜிம்மி பி, ஒக்குனி, ஸ்மார்ட் கேர்ள் எல்லாரும் சேர்ந்து நிஞ்சா மிஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸை வந்து கத்துக்கிறாங்க. நருட்டோ மாதிரி சீரியஸா இல்லாம இது ஒரு ஃபன் ஆக்ஷன் நிஞ்சா கார்ட்டூன். இங்க 3 பேத்துக்கும் ஸ்கூல்ல ஒரு பெரிய ரைவல் இருக்காங்க. ஆப்போசிட் டீம். லீடர் வந்து சின்ஷோ. இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற போட்டி, அதுல நடக்கிற காமெடி, அதுல நடக்கிற ஃபன்ஸ் எல்லாத்தையுமே அழகா ஸ்டேஜ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஷுரிகன்ல. 90s கிட்ஸ் மேக்சிமம் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு நிஞ்சா பேஸ்டு கார்ட்டூன்னா அது ஷுரிகன் ஸ்கூலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டிராகன் பூஸ்டர் 2005ல ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா ஜெட்டிக்ஸ் சேனல்ல வந்து இங்கிலீஷ்ல தான் போட்டிருப்பாங்க. இதோட தமிழ் டப்புடு தான் வந்து சுட்டி டிவில வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஒரு சாதாரண மெக்கானிக் பையன் வந்து டிராகனை கட்டுப்படுத்தி டிராகன் பூஸ்ட் தான் மாறுறான். இவங்களோட மெயின் மிஷன்ஸ் என்னன்னா ஹியூமன்ஸ்க்கும் டிராகன்ஸ்க்கும் வர போற ஒரு பெரிய போரை வந்து கட்டுப்படுத்தணும். டிராகன் ரேசிங்ல நடக்கிற சூழ்ச்சியை வந்து நிறுத்துறதும், ரெண்டு வில்லன்ஸோட திட்டத்தை வந்து தடுக்கிறது, பிரேக் பண்றது தான் இதோட மெயின் ஸ்டோரியா இருக்கும். கோல்டன் டிராகனா மாறுற ஸ்டோரி லைன்லாம் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. தமிழ்ல பாக்குறப்ப டிராகனின் சக்தியை வெளியவான்னு நம்ம வந்து நிறைய டைம் கேட்டிருப்போம். ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தான் புரியும் ரிலீஸ் த டிராகன்ங்கிற டைலாக் வந்து எவ்வளவு ஃபேமஸ்ன்னு. உண்மையாலுமே டிராகன் பூஸ்டர் வந்து சூப்பரான ஒரு கார்ட்டூன். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஜெட்டிக்ஸ்ல போட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷோனா ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸ் தான். 2 ஸ்பைடர்மேன் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்னு வந்து ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸ், 2வது ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன். எல்லா எபிசோட்ஸும் தமிழ்ல கிடையாது, செலக்டிவ் எபிசோட்ஸ் மட்டும் தமிழ்ல போடுவாங்க. நம்ம சின்ன வயசுலயே சினிஸ்டர் 6 வில்லன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். டாக்டர் ஆக்டோபஸ், எலக்ட்ரோ, சாண்ட்மேன், வல்ச்சர், கிரேவன் த ஹண்டர் எல்லாத்தையும் நம்ம சின்ன வயசுலயே பார்த்து வளர்ந்துருப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த மூவிஸ்ல நோவே ஹோம்ல, ஃபார் ஃப்ரம் ஹோம்ல பார்த்த வில்லன்ஸ்லாம். இதுலயும் இந்த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் ஷோக்கு நான் ரொம்பவே ஃபேன். அந்த அளவுக்கு சூப்பராகவே அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மார்டின் மிஸ்ட்ரி. இது ஒரு மான்ஸ்டர் பிளஸ் மிஸ்ட்ரி கலந்த ஒரு ஆக்ஷன் மிக்ஸ் தான். ஒரு 2-3 கேரக்டர்ஸ் இருக்கு. மார்டின் வந்து மான்ஸ்டரோட எக்ஸ்பர்ட், டயானா வந்து ஸ்டெப் சிஸ்டர், சயின்ஸ் கரைச்சு கொடுத்திருப்பாங்க. ஜாவா கேமேன், MOM சென்டர் 13ஓட பாஸ். ஜாக்கி சான்ல எப்படி செக்ஷன் 13 இருக்கு, அந்த மாதிரி இதுல வந்து சென்டர் 13. அப்புறம் பில்லி மான்ஸ்டர்ஸ் வந்து ஊருக்குள்ள வந்துரும். சென்டர் 13ல இருந்து இவங்களுக்கு வந்து வேலை அலோகேட் ஆகும். அந்த மான்ஸ்டர்ஸோட பவர்ஸ், அதோட வீக்னஸை கண்டுபிடிச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி அடக்குறாங்கிறதா இந்த மார்டின் மிஸ்ட்ரியோட கதை. நெக்ஸ்ட் கூஸ்பம்ஸ் ஹாரர் பேஸ்ட் ஸ்டோரி. நைட் ஸ்டார்ட்ல தான் மேக்ஸிமம் போடுவாங்க. 90s கிட்ஸ் எப்படி ஜண்டாங்கன்னு வந்தா பயம் வர மாதிரியோ அதே மாதிரி கூஸ்பம்ஸ் சீரீஸை பாக்குறப்ப 90s கிட்ஸ்க்கு உண்மையாலுமே ஒரு பயம் கிரியேட் ஆகும். எல்லா எபிசோட்ஸும் புது புது கதை, எண்டிங்ல ஒரு ட்விஸ்டோட முடிப்பாங்க.
கதைக்கு பஞ்சமே இல்ல. அந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே ஹாரரா இருக்கும். பயங்குடுத்துற மாரி இருக்கும். இப்ப நம்ம பார்த்த எல்லா ஷோஸுமே வந்து தமிழ் டப்டு மேக்ஸிமம் அவைலபிளா இருக்கு. இதே மாரி தமிழ் டப்டு இல்லாத ஏகப்பட்ட ஃபேமஸான ஸ்டோரீஸ் இங்க இருக்கு. விச்சி, அமெரிக்கன் டிராகன், ஜாக் லாங்கு, ஜாக்கி சானோட அட்வென்ச்சர் சுட்டி டிவில தான் தமிழ்ல போட்டாங்க. இங்க வந்து இங்கிலீஷ்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. டிஜிமேன், எக்ஸ்மேன் எவல்யூஷன், அட்டாமிக் பெட்டி அந்த மாரி ஏகப்பட்ட ஷோஸ் வந்து ஜெட்டிக்ஸ்ல இங்கிலீஷ்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் தமிழ் ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்து வளர்ந்திருப்பாங்க. இந்த லிஸ்ட்ட நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, அத கமெண்ட் பாக்ஸ்ல ஆட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.